இப்ப நிறைய பேர் என்ன செய்யல, பிரயோஜனமா இல்லைன்னு அர்த்தம். பிரயோஜனமா இருக்கிற மட்டும் அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல நமக்கு மிக மிக முக்கியமானவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம செய்தி ஒருவேளை கேட்கல அப்படின்னா, மறந்துச்சு அப்படின்னா, யூடியூப்ல லோகோஸ் டிவி என்கிற அந்த சேனல்ல நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரா. அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் நீங்க என்ன செய்யுங்க, லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவங்க என்ன செய்யுங்க, கமெண்ட்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யுங்க, பதிவிடுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், முக்கியமான விஷயம் தேவனை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்வதற்காகவும் தேவனால நடத்தப்படுவதற்காகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கிருபை, ஒரு வரம் என்று சொல்லலாம், கிருபை என்று சொல்லலாம், ஒரு நபர் என்று சொல்லலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாக தேவனால் நடத்தப்படுவதற்கும் தேவனை மிகவும் அறிந்து கொள்வதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை அறிந்தா மட்டும்தான் எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். தேவனை அறிந்தால்தான் நித்திய ஜீவன். இப்ப தேவனை அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனை ஒருவரும் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ் என்கிற நாளில் தான் ஊற்றப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல பெந்தேகோஸ் என்கிற நாள் வந்த போது எல்லாரும் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினார். அல்லேலூயா. வருகிற 19ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே நாள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. வருகிற 19 என்ன நாள்? வர சண்டே, கம்மிங் சண்டே, பெண்டிகாஸ்ட் டே. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அந்த பஸ்கா அந்த நாளிலிருந்து அல்லது குட் ஃப்ரைடே நாள்ல இருந்து சரியாக எண்ணுவீர்களானால் 50வது நாள் வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? பெந்தேகோஸ்தே நாள். ஆமென் சொல்லுங்க. போன மாசம் நாம என்ன செய்தோம்? குட் ஃப்ரைடே நம்ம எல்லாரும் அனுசரித்து அன்னையில இருந்து எண்ணி பாருங்க. வர 19ஆவது எத்தனாவது நாள்? 50th டே, 50வது நாள். அப்ப பெந்தேகோஸ்தே என்னன்னா 50வது நாள் அர்த்தம். பெண்டிகாஸ்ட் அப்படின்னு என்னது? 50வது நாள். சத்தமா தான் சொல்லுங்க. 50வது நாள். ஆமென் சொல்லாமா? அப்ப 50வது நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள்ல ஊற்றப்பட்டபடினால அவர் எல்லாம் ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். அன்றையிலிருந்து ஒரு வித்தியாசமான முறையில ஆண்டவருக்காக வாழ தொடங்கினபடினால கிறிஸ்தவர்களை பார்த்து, அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட வாழுகிற கிறிஸ்தவர்களை பார்த்து பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லாமா? அப்ப அந்நிய பாஷையோடு அடையாளத்தோடு கூட ஆவியில நிரம்பி வாழ்ந்தவர்களுக்கு தான் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் அல்லது பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம சபை என்ன சபை? பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு சபை. அல்லேலூயா. அதனால நம்ம பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள சபை என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஒரு நாளும் சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. ஆவியினுடைய நடத்துதலோடு கூட அந்த ஆவியினுடைய செயல்பாடோடு கூட நம்ம வாழுகிற அல்லது செயல்படுகிற ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுங்க. நான் சொன்னபடி திரும்ப சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியானவர் தேவனை அறிந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரமாக காணப்படுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 படிக்க வேண்டாம், 11 படிங்க. 11 படிங்க. மனுஷருள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனை குருவிகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ஆவி இருந்தா தான் தேவனுக்குரியவைகளை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் யாரு, அவருடைய செயல்பாடு என்ன, அவர் நோக்கம் என்ன, அவர் என்னென்ன செய்ய போகிறார், இந்த உலகத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னெல்லாம் செய்ய போகிறார் என்கிற அத்தனை தேவனுடைய காரியங்களையும் தேவ ஆவியானவர் மூலமாக மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும்.
புரியுது சொல்றது? இப்ப தேவ ஆவியானவர் இல்லாம நான் தேவனை அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ஒருவன் அறிந்து கொள்வானால் அவன் முழுமையாக தேவனை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. குருடன் எப்படி யானை போய் தடவி கொண்டிருக்கிறது போலதான் இன்னைக்கு அநேகரும் கடவுளை தேடிக்கொண்டு தடவி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் ஒருவன் தேவனை சரியாக துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் போது, முன்னாடி வருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் போது தேவனை வெளிப்படுத்தினவராக வாழ்ந்தார். திருப்பி என்ன சொல்றேன், இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் போது தேவனை என்ன செஞ்சாரு, வெளிப்படுத்தினவராக வாழ்ந்தார். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு வித்தியாசமான ஒரு ஆழமான நமக்கு பிரயோஜனமான ஒரு வெளிப்பாடு உள்ள சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். சிம்பிளான சத்தியம் தான், ஆனா நல்ல நமக்கு எல்லாருக்கும் ஏற்ற பிரயோஜனமான வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கேட்க போறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல விழிப்பா நீங்க கொஞ்சம் பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, விழிப்பா கேட்கும் போது அந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் போது அவர் தேவனை வெளிப்படுத்தினவராக வாழ்ந்தார், தேவனை அறிந்தவராக வாழ்ந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனால மட்டும் ஏன் தேவனை அறிந்து அல்லது தேவனை வெளிப்படுத்த முடிந்தது அப்படின்னா, தேவனை இயேசு கிறிஸ்து தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனை அறிந்தவராக இருந்தார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப பிதாவாகிய தேவனை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அறிந்து கொள்ளவே இல்லை, அல்லது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் தேவனை தேவனாக மட்டும்தான் பார்த்தார்கள். புரியுது சொல்றது? பழைய ஏற்பாட்டு விசுவாசிங்க பிதாவை தேவன் எப்படி பார்த்தாங்க, கடவுளா தான் பார்த்தாங்க. அவர் வல்லமை நிறைந்தவராக மட்டும்தான் பார்த்தாங்க. அவர் ஏதோ ஒரு தேவனாக, படைப்பின் தேவனாக, அல்லது அவர்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்துகிற ஒரு தேவனாக மட்டும்தான் பார்க்க முடிந்தது ஒழிய அதை தாண்டி ஆழமாக தேவன் என்ன செய்யல, பார்க்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவாக அல்லது நெருக்கமானவராக, தனக்கு நெருக்கமான உறவு இருக்கிற ஒரு பிதாவாக இயேசு தேவனை என்ன செஞ்சாரு, அறிமுகம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனை பிதாவாக அறிமுகம் செய்தது யாருதான்? இயேசுதான். ஆமென் சொல்லுங்க. இயேசு ஏன் அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவாக தேவனை நமக்கு பிதாவாக, ஒரு தகப்பனாக, ஒரு அப்பாவாக அறிமுகம் செய்தார் அப்படின்னா, அவர் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட இருந்தபடினால அதே அனுபவத்தை தேவ பிள்ளைகள் நமக்கும் என்ன செய்தாரு, அறிமுகம் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை நம்ம படித்து விட்டு நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். 1 யோவானின் புஸ்தகம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2:6. ஒரு சத்தமா படிங்களே. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அப்ப யார் நடந்தபடியே? அப்ப இயேசுக்குள் இருக்கிறேன்னு சொல்றவன், அல்லது நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நானும் தேவ பிள்ளையா இருக்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நானும் சபைக்கு போகிறேன், நானும் ஜெபிக்கிறவன், நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன், நானும் வாழ்ந்தவர் என்ன செய்யறேன், சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் பைபிள் அவனை ஒரு கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொள்ளும். புரியுதுன்னு சொல்றது? அப்ப இயேசு வாழ்ந்த மாதிரியே நம்ம என்ன செய்யணும், வாழணும். பக்கத்து கை கூட சொல்லுங்க, இயேசு வாழ்ந்த மாதிரியே நம்ம வாழணும். இப்ப நம்ம இயேசு வாழ்ந்த மாதிரியே நம்ம வாழ்றோமா? சொல்லுங்க. இயேசு வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு நடந்த மாதிரியே நம்ம நடக்கிறோமா? இயேசு பேசுனது போல பேசுகிறோமா? அப்போ நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்றவங்க இயேசு வாழ்ந்த மாதிரி என்ன செய்யணும், வாழணும். இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்யணுமா, பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றணும். இப்ப இயேசு வாழ்ந்தது போலவே வாழணும். ஏன் என்னால உங்களால இயேசு வாழ்ந்தது போல வாழ முடியல? ஏன் என்னால உங்களால இயேசு நடந்தது போல என்னால் நடக்க முடியல? இயேசு சுவாபத்தை என்னால ஏன் வெளிப்படுத்த முடியல? ஏன் அவரை போல வாழ்வதற்கு என்னால ஏன் முடியல? அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த போது 100% தேவனாக வாழ்ந்தார், 100% மனிதனாக வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தில் பிறக்கும் போது எப்படி பிறந்தாரு? 100% he is God.
100% ஒரு கடவுளாக உலகத்துல வந்தா, அதோடு கூட 100% மனிதனாக வாழ்ந்தார். அப்ப நம்ம ஒரு சொல்ல முடியும், ஆண்டவர் கடவுளுங்க. யாரு? இயேசு யாரு? அது தேவனாச்சே, அது கடவுளாச்சே. அதனால அவரால அப்படி வாழ முடியும். எப்படி? ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். நம்மள யாரு? நம்மள மனுஷன் தானே. அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, எத்தனை எப்படி சொல்றீங்க? கர்த்தர் இயேசு உலகத்தை வாழ்ந்தவர் தேவனா தான் இருந்தாரு. அதனால அவர்னால என்ன முடிஞ்சது? அவ்வளவு பரிசுத்தமா வாழ முடிஞ்சது, அவ்வளவு பிரச்சனைகள்ல ஜெயிக்க முடிஞ்சது, பிசாசு துரத்த முடிஞ்சது, சூழ்நிலையில மாற்ற முடிஞ்சது. அவர் சொன்ன அப்படியே ஆச்சு, காற்றும் கடல அடங்கினது, எவ்வளவு காரியம் நடந்துச்சு. ஏன்னா அவர் தேவனா இருந்ததுனால அப்படி நடந்துச்சு. அப்ப நம்மள மனுஷன் தானே, நம்மள பாவிகள் தானே. அதனாலதான் நம்மளால என்ன செய்யல? சொல்லுங்க, முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் 100% தேவனா பிறந்தாலும் கூட அவர் 100% எப்படி இருந்தாரு? மனிதனாக இருந்தார். எப்படி இருந்தாரா? மனிதனாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் ஒருவேளை 100% தேவனா இருந்தாலும் கூட 100% மனிதனா இருந்தது போல கூட, நல்லா தோணி, ஆண்டவர் உலகத்துல வாழும் போது எப்படி வாழ்ந்தார், எப்படி உலகத்துல வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும். எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் நிருபம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆவது வசனம், 7ஆவது வசனம், 8ஆவது வசனம். பிலிப்பியர் 2, 5, 6, 7, 8 படிங்களே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தாரா? தேவனுடைய ரூபமா இருந்தும். அப்படின்னா தெய்வத்துக்குரிய அத்தனை குணநலங்களும் அத்தனை தன்மைகளும் இயேசுவுக்கும் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. தெய்வத்துவத்துடைய அத்தனை குணங்களும் இயேசுக்குள் இருந்தது. தேவனுடைய ரூபமா இருந்தும். அப்ப இயேசு எப்படி இருந்தாரா? தேவனுக்கு ஈக்குவல் டு காட், ஈக்குவல் டு தி ஃபாதர். அப்ப தேவனுக்கு சமமாக, அவர் கீழே மேல இல்ல, தேவனுக்கு எப்படி இருந்தாரா? ஈக்குவல் டு காட். அவர் தேவனுக்கு சமமா இருந்தார். அடுத்த வசனம். ஆனா அந்த உலகத்துல வரும்போது என்ன பண்ணார்னா, தெய்வத்துவத்தை எல்லாம் என்ன பண்ணாரு? தன்னை விட்டு அகற்றி விட்டு தன்னை வெறுமையாக்கினார். இங்கிலீஷ்ல தன்னை எம்டி பண்ணிட்டார். ஒரு பாத்திரத்தை எப்படி கழுவி அது துடைத்து எப்படி ஒரு அது எம்டி பண்ணுகிறோமோ, அது காலி செய்கிறோமோ, அதே போல உலகத்துல இயேசு வரும்போது அவர் தேவனா இருந்தும் கூட, தேவனுடைய ரூபமாக இருந்தும் கூட, அவர் உலகத்துல வரும்போது எப்படி வந்தாரா? தன்னைத்தானே வெறுமையாக்கி. அப்படின்னு தன்னை சொல்லுங்க காலி செஞ்சுட்டார். தெய்வத்துவத்தை எல்லாம் கழட்டி வச்சுட்டாரு. என்ன தேவனா இருந்தாலும் கூட தேவனுடைய தன்மைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், உபயோகிக்கப்பட மாட்டேன், நான் வெளிப்படுத்த மாட்டேன், அதை செயல்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன்னைத்தானே என்ன செஞ்சாராம்? வெறுமையாக்கி நம்மை போல, என்னை போல, உங்களை போல அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல மனுஷனாக மாறினார். அப்போ இயேசு கிறிஸ்து என்னதான் உலகத்தில் இருக்கும் போது தேவனா இருந்தாலும் கூட தன்னை வெறுமையாக்கினவராக 100% மனுஷனாக மட்டுமே வாழ்ந்தார். புரியுதா சொல்றது? யாருக்கு புரியுது சொல்றது? புரியுதா? அப்போ என்னை போல, உங்களை போல 100% எப்படி வாழ்ந்தாராம்? மனுஷனாகவே வாழ்ந்தார். மாம்சம் ரத்தமாக வாழ்ந்தார். எனக்கு உங்களுக்கு என்னென்ன வலிகள், வேதனைகள், என்னென்ன உணர்வுகள் உண்டோ, எத்தனை காரியம் உண்டோ, அத்தனை விஷயம் அவர் அனுபவித்தார். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சாகர வரைக்கும், மரண பரியந்தமும் சிலுவையின் மரண கீழ்ப்படிந்தவராக. அப்படின்னு அர்த்தம், அவர் தான் இஷ்டப்படி வாழல, இஷ்டப்படி எதையும் செய்யல, அவர் மனம் போன போக்குல வாழல. அவர் மனுஷனா இருந்தவங்க அவருக்கு மனசுல என்ன அதுபடி வாழாதபடி அவர் அனுப்பினவருக்கு, அவர் ஏற்படுத்தினவருக்கு, யார் இயேசுவை அனுப்பினாரோ அவருக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே மரண பரியந்தம் தாழ்த்தினவராக வாழ்ந்தார். புரியுதா சொல்றது? அப்ப அவர் 100% எப்படி வாழ்ந்தார?
ஒரு ஒரு அணு அளவு கூட நம்ம தெய்வத்துவத்தை என்ன செய்யல, வெளிப்படுத்தவில்லை, வெளிப்படுத்தவில்லை. ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யல, வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய சுயத்தை, தெய்வத்துவத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் கர்த்தர் எம்டி பண்ணிட்டார். அவர் காலி செஞ்சிட்டார், வெறுமையாக்கிட்டார். சொல்லுங்க, யாரை போல? என்னை போல, உங்களை போல. சொல்லுங்க, என்னை போல உங்களை போல ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார்? மனுஷனாக வாழ்ந்தார், மனுஷனை போல வாழ்ந்தார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இயேசு எப்படி வாழ்ந்தாரு? மனுஷனை போல வாழ்ந்தாரு வச்சுட்டோம். எப்படி வாழ்ந்தாரு சொல்லுங்க. அந்த அப்ப இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே அடிச்சுவடுகளை யார் வாழணும்? வாழணும். அப்போ நான் தேவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்றவன், இயேசு ஏற்றுக்கொண்டு சொல்றவன், சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றவன், கிறிஸ்தவன் சொல்றவங்க யார் வாழ்ந்தப்போ வாழணும்? இயேசு வாழ்ந்தது போலவே, அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இப்ப திருப்பி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அப்ப இயேசு மனுஷனாக உலகத்தில் வாழ்ந்த மாதிரியே யார் வாழணும்? நானும் நீங்க வாழணும். வாழ முடிஞ்சதா சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்ல முடியுமா? இல்லைங்க, அவர் பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சு சொல்ல முடியுமா? அவர் மனுஷனாத்தான் இருந்தாரு. புரியுது, அவர் மனுஷனாத்தான் இருந்தாரு. ஆனா அவர் தான் முடிந்தது, அவரால் அசாதாரண வாழ முடிந்தது. பிசாசு அவரை பார்த்து யாரு செய்ய முடியாத காரியத்தை இயேசுனால செய்ய முடிந்தது. அப்ப நானும் நீங்களும் அவரை போல அவருக்காக வாழுகிறேன்னு சொல்றவன், அவர் வாழ்ந்தபடியே நம்ம வாழணுமே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா சும்மா அப்படியே ஒரே நைட்ல பணக்காரனாக கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஒரே பாட்டுல சொல்லுங்க, ஏழையா இருந்தவன் என்ன ஆயிடுவான்? பணக்காரன். அப்படி எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. சொல்லுங்க, இது கற்பனையின் வாழ்க்கை அல்ல. இது நாம் கற்பனையாக ஆசைப்படுற வாழ்க்கை அல்ல, இது நிஜ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வாழ்க்கை, அப்ப நம்ம கிறிஸ்தவன் சொல்றவங்க இயேசு வாழ்ந்தது போல என்ன செய்யணும்? அப்ப இந்த உலகத்துல நாம் இயேசு வாழ வேண்டும். இயேசு வாழ்ந்த மாதிரியே நாம் என்ன செய்யணும்? ஒரு குட்டி இயேசுவாக செய்யணும், நாம் வாழணும். அதுதான் ஆண்டவர் டார்கெட். அதுதான் சபை, அதுக்குதான் பைபிள், அதுதான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்குதான் எல்லாமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுனால எப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுது? இப்ப இயேசு சொல்றாரு, ஏப்பா நான் வாழ்ந்துட்டேன், நீங்களும் வாழுங்கப்பா. இப்போ திடீர்னு வானத்துல இருந்து ஒரு தேவதூதன் வரான்னு நினைச்சேன். கவனிங்களா? வானத்துல இருந்து தேவதூதன் நேர பெரிய ஒரு தூக்கிட்டு போய் முன்னாடி கடல் இருக்கு பாரு, நானு என்ன செய்யறேன்? பறக்கிற பாரு. அதே மாதிரி நீ என்ன செய்ய? பாரு பறக்கிறதுக்கு என்ன செய்யறேன்? நான் பறக்க போறேன். இந்த கடல் மேல என்ன செய்யறேன்? நான் பறக்கிற பாத்தியா? இந்த மலை மேல என்ன செய்யறேன்? நான் பறந்து போறேன் பாத்தியா? அதே மாதிரி நீ பறந்து போ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ தேவதன் வாங்க இல்லைங்க, கழட்டி வச்சுட்டு பறந்துட்டான். ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன்? உங்ககிட்ட இருக்கிற எந்த விஷயம் இல்ல, என்ன செய்? பறந்து காமி. நாம எவ்வளவு அழகா நீந்து நீந்து உன்னோட இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய? பெருமையாக்கிட்டு வந்து சொல்லுங்க. நேரம் பையன்கிட்ட பத்தியா 50 கிலோ தூக்குறேன் பாத்தியா தூக்குறேன். நீ தூக்குடா. 2 வயசு பையன் கூப்பிட்டு நீ தூக்குடா 50. நீ எப்படி இருக்கிற? அதுக்கு உண்டான பலன் எல்லாம் விட்டுருக்கு. அதுக்கெல்லாம் தூக்கி நீ பழக்கப்பட்டிருக்கிற, அதனால உன்னால தூக்க முடியுது. என்ன முடியல?
என்ன போல நீ வா, என்ன போல நீ மாறு. அது 2 வயசுல நீ உன்னால தூக்க முடியுமா? நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்காங்க. என்ன மனநிலைமை? ஆண்டவரே எல்லாம் உம்மால முடியும் ஆண்டவர், நீங்க உம்மனால மன்னிக்க முடியும் ஆண்டவரே, உம்மனால என்ன செய்ய முடியும்? சத்துருக்களை மன்னிக்க முடியும். நான் எப்படி ஆண்டவர் முடியும்? நானும் ஒரு மனுஷன், நானும் ஒரு பாவி, நானும் ஒரு புழு ஆண்டவரை நான் எப்படி மன்னிப்பது? சொல்லுங்க. உம்மால பரிசுத்தமா வாழ முடியும் ஆண்டவர், என்ன நீ தேவனா இருக்கிறீங்க, உம்மால முடியும். ஆனா நான் அப்படி முடியுமா? என்னால முடியுமா? சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க வந்து பாருங்க, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எங்க வீட்டுல என்ன போல வந்து பாருங்க நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நான் உன்னை போலதான் வாழ்ந்திருக்கிறேன், உன்னை போல தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், உன்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், சூழ்நிலை எல்லாம் எனக்கு தெரியும். புரியுது சொல்றது? இல்ல ஆண்டவர் எல்லாம் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு அவதாரமா வரல, இயேசு கிறிஸ்து அவதாரம் கிடையாது. ஆமே. அவதாரம் அப்படின்னா அந்த தெய்வம் என்ன செய்யும்னா தன்னுடைய தன்மை மாறாம உரு மட்டும் மாறி வரும். அது அவதாரம். தன்மை என்ன செய்யாது? மாறாது. ஆனா இயேசு அப்படி வரல, தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷனாக, என்னை போல உங்களை போல 100% மனுஷனாக பிறந்து வாழ்ந்தார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாலே சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்ம போல சோதிக்கப்பட்டார். சில வசனங்களை படிக்கலாம், வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. ஆதலால் இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, இயேசு கிறிஸ்து உலகத்தை போல ஒரு மனுஷனாக, அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்த்தீங்கன்னா தம்முடைய சகோதரர் மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவரா இருக்க, அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் படிங்க, அதுக்கு முன்னത്തെ சில வசனங்கள்ல. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் இயேசும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிப்படிக்கு மரணத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சோதிக்கப்படுறேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் பாடுபடுறேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வேதனை இயேசுக்கு தெரியும், உங்களுடைய பாடு இயேசுக்கு தெரியும், உங்களுடைய வலி வேதனை இயேசுக்கு தெரியும். நீங்க என்ன நிலைமையில என்னென்ன பாரத்தோடு கூட, என்னென்ன வேதனையோடு கூட, என்னென்ன துக்கத்தோடு இருக்கிறீர்கள், இயேசு நன்றாக உணர்ந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அவர் உணர்ந்து அறிந்தது அவர் ஆவலாக இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆவலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்களேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத வெளியே சொல்லுங்க. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆமென். எல்லா விதத்திலும் நமக்கு என்னெல்லாம் ஒருவேளை இச்சையின் சோதனை வருதா, அந்த சோதனை யாருக்கு வந்துச்சு? இயேசுக்கு வந்துச்சு. ஒருவேளை பண கஷ்டம் வந்துச்சா, அது இயேசுக்கு வந்துச்சு. ஒரு போராட்டம் வருதா, நிந்தை வருதா, அது இயேசுக்கு வந்துச்சு. ஒரு அவமானம் வருதா, இயேசுக்கு வந்துச்சு. நெருக்கடியான சூழ்நிலை நமக்கு சந்திக்கிறோமா, அதுவும் இயேசுக்கு வந்துச்சு. ஆமென். அப்ப எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இயேசு. ஆமென். சோதிக்கப்படுகிற நமக்கு இயேசு என்ன செய்யறாரா? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். கம்பேரபிள், இன்கம்பேரபிள், யார் அவரோட ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறவன், அப்ப இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை போல என்ன செய்யணும்? வாழணும். நம்முடைய நோக்கம், நம்முடைய லக்கு அதுதான். சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கிறது நம்ம லக்கு இல்ல. கவனிங்க. வீட்டை கட்டுறதுல லக்கு இல்ல, நம்முடைய நோக்கம் இல்ல. சொல்லுங்க. உலக பிரகாரமாக பெரிய பணக்காரனாவது நம்முடைய நோக்கம் இல்ல.
உலக பிரகாரமாக நான் அதை சாதிக்க, இதை சாதிக்க வேண்டும், பிரபலமாக வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டுங்கிற ஒரு நோக்கம் நமக்கு இல்லை. அப்ப நோக்கமே இயேசு போல என்ன செய்யணும்? வாழணும். இயேசு போல வாழ்வதுதான் நம்முடைய நோக்கம். அதான் நம்முடைய டார்கெட், நம்முடைய லட்சியம். அதுதான் நம்முடைய சாயல். இயேசு சாயலை போல என்ன செய்யணும்? மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசுனால, அப்ப இயேசு மனுஷனா தானே பிறந்தாருன்னா அவர்னால மட்டும் எப்படி வாழ முடிஞ்சது? இயேசு ஒரு 100% மனுஷனா என்ன போலதான் பிறந்தாருன்னு சொல்றீங்க பாஸ்டர். என்ன போலதான் அவரு தெய்வமாக இல்லாம அல்லது தன்னை வெறுமையாக்கி கொண்டு 100% மனுஷனாக மட்டுமே வாழ்ந்து இவர் எப்படி இயேசுனால அவ்வளவு ஒரு அசாதாரண வாழ்க்கை வாழ முடிந்தது? அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர். ரகசியமா தான். அப்ப இயேசுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வரும்போது முன்னாடி, அப்ப மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் தான் பிறந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால பிறந்தது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வரும்போது அவர் மேல அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை, அளவில்லாத ஆவின் வரத்தை, அளவில்லாத ஆவின் வல்லமையை இயேசு மேல தேவன் ஊற்றினார். இயேசுனால அவ்வளவு அசாதாரணமான வாழ்க்கை முடிந்ததுக்கு அது காரணமே அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியான வாழ்க்கைக்கு ரகசியமா இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு மேல இருந்த அதே அபிஷேகம் தான் நம்ம மேல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு போல மாறணும்னா, இப்ப நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நம்மையும் இயேசு போல வாழ வைப்பதற்காக, இயேசு போல வாழ வைப்பதற்காக, இயேசு போல மாறுவதற்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அவரை போல வல்லமை, அவரை போல ஞானம், அவரை போல கிருபைகள், அவரை போல நடத்துதல் எல்லாம் நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை இயேசு சரியாக உபயோகப்படுத்தினார், முழுமையாக உபயோகப்படுத்தினார். புரிஞ்சுதா சொல்றது? இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? ஆவியானவரை சரியாக உபயோகப்படுத்திட்டார். அதனால அவரால் என்ன செய்ய முடியுது? ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியுது. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆவியானவரை முழுமையா பயன்படுத்துகிறோமா? முழுமையாக உபயோகிக்கிறோமா? ஆவியானவர் துணையை முழுமையா நாடுகிறோமா? ஆவியானவர் சொல்படி வாழுகிறோமா? அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற ஆலோசனை, அவர் கொடுக்கிற வழிநடத்துதல் எல்லாத்தையும் சரியா முழுமையாக பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்ப இயேசு கொடுத்த அதே வல்லமை இன்னைக்கு நம்ம நிலைமையை உங்களுக்கு ஒரு உதாரணத்து மூலமா சுட்டி காமிக்கிறேன். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருக்கிறோம்? ஏன் என்னால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல? ஏன் என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல? ஏன் என்னால சூழ்நிலையை ஜெயிக்க முடியல? ஏன் என்னால தரித்திரத்தை ஜெயிக்க முடியல? ஏன் என்னால இந்த பணக்கஷ்டத்தை ஜெயிக்க முடியல? ஏன் என்னால இந்த இச்சையை ஜெயிக்க முடியல? ஏன் என்னால இந்த உலகத்துல பாவங்களை, உலகத்துல சூழ்நிலை என்னால ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்ப நம்ம சுவிட்ச் போட்டா என்ன ஓடுது? ஃபேன் ஓடுது. ஜஸ்ட் நம்முடைய வேலை என்னது? சுவிட்ச் போட வேண்டியதான். அந்த ஃபேன் என்ன செய்யுது? நமக்கு வேண்டிய அந்த காத்தை என்ன செய்யுது? தருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள் அரண்மனையில என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெரிய விசிறி போல ஒரு காத்தாடி இருக்கு. பார்த்திருக்கீங்களா? ஏதாவது டிவில பார்த்திருக்கீங்க? பழைய சினிமால விசிறி போல காத்தாடி இருக்கு. இந்த காத்தாடி என்ன செய்வாங்கன்னா, ஒரு கயிறுல கட்டி ஒரு ஓட்ட வழியாக பக்கத்துல இருக்கிற ரூம்ல ஒருத்தர் உட்கார வச்சிருப்பாங்க. அவன் வேலை என்னது? கயிறை இழுத்துட்டே இருப்பான். அப்படித்தானே? இழுத்தான்னா இங்க ராஜா இருக்கிற ரூம்ல அந்த விசிறி என்ன செய்யும்? காத்து அப்படியே அழகா வீசும். ஒருவன் எத்தனை நேரம் எடுக்க முடியும் சொல்லுங்க? இப்ப என்னால உங்களால எவ்வளவு நேரம் எடுக்க முடியும்? ஒரு 1/4 மணி நேரம். அவ்வளவு நேரமா பாஸ்டர்? 4 இழுப்பு எடுக்கிறக்கே நான் பிளாட் ஆயிடுவேன்.
சரிங்க, சரி. பலசாலியா ஒருத்தர் என்ன செய்வான், ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்குவோம், பொதுவா ஏவரேஜா வச்சுக்குவோம். இப்ப 1/4 மணி நேரம் என்ன செய்யறான், 1/4 மணி நேரம் கழிச்சு என்ன செய்வான், கையே சரி இந்த கை மாத்துவோம், ஒரு 10 நிமிஷம் எழுப்போம், என்ன ஆயிரும், என்னவா ராஜா என்ன செய்வாரு சொல்லுங்க, டென்ஷன் ஆயிடுவாரு, அப்படிதானே? அப்ப ராஜா என்ன செய்வார்னா, அதுக்குன்னு சில அடிமைகளை, ஏராளமான அடிமைகளை வச்சிருப்பார். எப்படிங்க, புரிஞ்சுதா? ஏராளமான அடிமைகளை வச்சிருப்பாரு. ஒரு அடிமைக்கு கை வலிச்சதுன்னா ஆக ராஜாக்கு என்ன செய்யணும், காத்து வந்துட்டே இருக்கணும். புரியுதா? நைட்டு முழுவதும் என்ன செய்யணும், ராஜாக்கு என்ன வரணும், காத்து வரணும். அதுக்கு வேண்டி ஒரு 100 அடிமையும் கூட வச்சிருப்பான். சொல்லுங்க, ஒருத்தர் கை வலிச்சதுன்னா அடுத்த மாத்து. புரியுது நான் சொல்றது? இப்போ ஒரு மனுஷனால எத்தனை நேரம், நானும் நீங்க அப்படிதான். பாவத்தை நான் ஜெயிச்சிருவங்க பாஸ்டர், பாவத்தை என்னுடைய பலத்துல நான் பாவத்தை என்ன செய்வேன், நான் ஜெயித்து விடுவேன். போராடுறோம், 10 நிமிஷம் போராடுறோம், 1 முறை 2 முறை போராடுறோம். ஐயோ என்னால முடியலையே, என்னால முடியலையே. இந்த இச்சையை ஜெயிக்க நான் போராடுறோம், என்னால முடியலையே. இந்த பிரச்சனையை ஜெயிக்க நான் போராடுகிறேன். நானே இந்த பண கஷ்டத்தை நான் என்ன செய்வேன், நான் உழைத்து போராடி ஏதோ ஒரு காத்து செய்து, அதை செய்து இது செய்து என்ன செய்வேன், நான் மேல வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன் என்று சொல்லி போராடுகிறோம். போராடி இன்ற வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம் சொல்லுங்க, முடியல. முடியாம என்ன செய்யறோம், அழுகிறோம், வேதனைப்படுறோம், என்ன செய்வது தெரியல என்று சொல்லி நாம நம்முடைய பலத்துல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை என்ன செய்யறோம், செய்தும் கூட நம்மால என்ன செய்ய முடியல, ஜெயம் பெற முடியல, சாதிக்க முடியல. We are trying and trying. நாம் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். முயற்சி பண்ணி நீங்க பலனற்றவர்களாக மாறிவிட்டோம். நம் பலன்களை குன்றி போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா சொல்றது? நம்முடைய பலன் கொஞ்சம் தான். நம்ம கொஞ்சம் பலன் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? அதனாலதான் பைபிள் சொல்லுது, கொஞ்சம் பலன் இருந்தும். நம்ம கொஞ்சம் பலன் தாங்க இருக்கு. அதனாலதான் கரண்ட்ங்கிற ஆவியானவரை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நீ சுவிட்ச மட்டும் போடுப்பா, மீதி எல்லா வேலையும் யார் பாத்துக்குவா? சொல்லுங்க, ஆவியான பாத்துக்குவார். நீங்க சுவிட்ச மட்டும் போட்டோம், எத்தனை நேரம் ஓடுது சொல்லுங்க? அது ஆஃப் பண்ற வரைக்கும் அது என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கும். இப்ப ஆவியான கையில நம்ம ஒப்புவித்தா போதும், அவர் பாத்துக்குவாரு. சொல்லுங்க, அவர் பாத்துக்குவாரு. இப்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவர் கையில தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து தன் தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். சொல்லுங்க, அவருடைய ஜெப வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். அவருடைய தேவைகளை ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரே, நீங்க என்ன சொல்றீங்க அதை மட்டும் தான் கேட்பேன். ஆவியானவரே, நீங்க என்ன ஆலோசனை கொடுக்கிறோம் அதன்படி வாழுவேன். ஆவியானவரே, என் ஜெபத்தை நீங்க என்ன செய்ய எப்படி நடத்துகிறீரோ அதன்படி நான் என்ன செய்வேன், நான் ஜெபிப்பேன். உங்களுடைய காத்து எங்க வீசுதோ, ஆவியானவரின் காத்து எங்க வீசுகிறாரோ அந்த திசையிலேயே நான் போய் கொண்டிருப்பேன். யார் சொல்றது? இயேசு சொல்லுகிறார். புரியுதா சொல்றது? அப்ப இயேசுக்கு தான் என்கிற தன் சுயமான எண்ணம் ஒண்ணும் வேலை செய்யல, எல்லாம் செத்து விட்டது. இயேசு கிறிஸ்து வரும்போது சிலுவையில தன்னை அறிந்தவராகத்தான் உலகத்துல வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுக்கு தானாக எந்த கற்பனைகளோ, இயேசுக்கு தானாக எந்த லக்கோ, இயேசுக்கு தானாக எந்த ஆசைகளோ விருப்பங்களோ ஒன்றும் இல்லை. ஆவியானவர் கையில தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசுங்கிற சுயம் என்றோ சிலுவையில அறையப்பட்டாயிற்று. ஆமென். அப்ப இயேசுக்குள்ள யார் வந்துட்டப்போ? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அவர் நடத்துகிறார். அப்ப இயேசுக்கு நடக்க வேண்டிய வழி காட்டுகிறாரு பரிசுத்த ஆவியானவர். இயேசுக்கு பலன் கொடுத்தது யாரு?
பரிசுத்த ஆவியானவர். இயேசுவுக்கு வல்லமை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவுக்கு எல்லா கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றது? அப்ப இயேசுனால எப்படி அவ்வளவு அசாதாரண வாழ்க்கை வாழ முடிஞ்சது? இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் பிரிச்சு பாருங்க. இயேசு நம்ம போல பாவம் செஞ்சுட்டு வருங்க. புரியுதான சொல்றது? இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் பிரிச்சு பாருங்க, நம்ம போல கீழே விழுந்துருவாரு. சொல்லுங்க. ஆனா இயேசுக்குள்ள அவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு அசாதாரண வாழ்க்கை வாழ முடிந்ததுக்கு ரகசியம் என்னன்னா, இயேசுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பைபிள் சொல்லுது, அதே ஆவியானவர் தான் மாறாம எனக்குள்ள உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். மாற்றமே இல்லைங்க. இயேசுக்கு நிறைய கொடுத்தாருங்க, எனக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்தாரு சொல்ல முடியுமா? இயேசுக்குள்ள அந்த அந்தந்த ஒரு ஒரு முழுமையான ஆவியான கொடுத்தாரு, எனக்கு குறைபாடான ஆவியானதை கொடுத்துட்டாரு சொல்ல முடியுமா? இல்ல. இயேசுக்குள்ள அதே அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. இயேசுக்குள்ள கொடுக்கப்பட்ட அதே ஆவியானது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க ரோமர் 8:11. ரோமர் 8:11. ஆமா, அதே ஆவிதான். இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினுடைய, இப்ப நமக்கு என்ன ஆவிவாசமா இருக்கு? இயேசுவை மரித்தோர்ல எழுப்பின அதே அபிஷேகம் தான், அதே ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இயேசுக்குள்ள இருந்து அதே ஆவியானவர் தான். இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள், நான் ஆவியானவரை முழுமையாக உபயோகப்படுத்துகிறேனா, யூட்டிலைஸ் பண்றேனா, அவரை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறேனா, அதுதான் பிரச்சனை. ஆமென். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில அவர் முழுமையாக செயல்படுகிறார்? அந்நிய பாஷை பேசுறத மட்டும்தான் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவங்களுக்கு ஆவியானவர் செயல்படுறாரு. அதை தாண்டி என்ன பண்றாரு சொல்லுங்க? அந்நிய பாஷை கரபோரம் பேசுறோம், சத்தம் போட்டு பேசுறோம், கையடிச்சு என்ன செய்யறோம், பரவசத்துல அப்படியே பேசுறோம். அதை தாண்டி சொல்லுங்க, ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க செயல்படுறாரு? நம்ம ஜபத்தை ஆவியானவர் வழி நடத்துறாரா? இல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறாரா? நம்மோடு கூட நமக்கு பலப்படுத்துறாரா? துணை நிற்கிறாரா? இல்ல. நம்முடைய பண விஷயத்துல ஆவியானவர் செயல்படுறாரா? இல்ல. நெருக்கடியான காரியத்துல ஆவியானவர் நமக்கு உதவியா இருக்கிறாரா? இல்ல. குடும்ப விஷயத்துல ஆவியானவர் குடும்பத்துல நமக்கு நம்ம நடத்துறாரா? நமக்கு அவர் செயல்படுறாரா? இல்ல. எதுலையுமே இல்ல. புரியுது நான் சொல்றது? எல்லாத்துல நாம தான் செயல்படுறோம். நம்முடைய பலத்தால, நம்முடைய சுயத்துல செயல்படுறோம். நம்ம சுயத்துல, சுயநானத்துல ஒரு காரியத்தை நடப்பிக்கிறோம். அதனாலதான் நம்ம தோல்வி தோல்வி தோல்வி. இப்ப சுயநானம் ரொம்ப கம்மியான, ரொம்ப குறைச்சல். நல்லா கவனிங்க. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்குதுங்க. உலகத்துல பிசாசானவர் நம்ம கண்ணிகளையும் வலைகளை வைத்திருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம கண்ணில விழுவோமா அல்லது நம்ம தப்பித்து நடப்போமா நமக்கு தெரியாது. கண்ணி வடி எங்க வச்சிருக்கான்னு யாருக்கு என்ன செய்யாது? தெரியாதுங்க. காலை வச்சேன்னா அவ்வளவுதான், வச்சு எடுக்கிறதுக்குள்ள வெடிச்சிரும். என்ன அடுத்த நாள்ல நமக்கு என்ன நடக்க போன்னு யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அப்ப இயேசுவுக்கு என்ன ஒண்ணும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போற இயேசுக்கு தெரியாது. சொல்லுங்க. நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம்ல. இயேசுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அவர் சொல்றாரு, இயேசு யாரையும் நம்பி இணங்கவில்லை. ஏனென்று சொன்னால் இயேசு எல்லாருடைய எண்ணங்களையும் அறிந்திருந்தார். ஒரு வீட்டுக்குள்ள போனோன்னு எல்லாம் மனசு எவன் என்ன நினைக்கிறான்னு ஆவியானவர் இயேசு என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்திட்டாரு. ஏப்பா இவன் இந்த நோக்கத்தோட வர்றான், இந்த எண்ணத்தோட தான் இருக்கிறான், இவனுடைய நோக்கம் இதுதான், இவன் எண்ணம் இதுதான், இவனுடைய யோசனை இதுதான் என்று சொல்லி அவன் யோசனை கூட ஆவியானவர் இயேசுக்கு என்ன செஞ்சாராம்? வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இத வர்றானே இவன் என்ன செய்யறான்? உன்னை குற்றம் கண்டுபிடிக்க வர்றான் பாரு, இப்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இவன் என்ன செய்யறாத? உன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்திடாத, இந்த வார்த்தை பேசிடாத, முந்திரி விட்ட மாதிரி என்ன செய்யறாத? பதில் கொடுத்துற. நான் சொல்றபடி நீ பேசு. சொல்லிக் கொடுக்கறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானுடைய நடத்துதல் வர்ற வரைக்கும் ஆவியான இயேசு என்ன செஞ்சாராம்? வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஆவியானவரே நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நான பேசுகிறது சொல்லுங்க. நான் அல்ல பேசுகிறது, நான் அல்ல.
செயல்படுறது நான் அல்ல, நீங்க தான் ஆவியானவர் என்று சொல்லி ஆவியானவருக்கு தன்னை முழுமையா விட்டு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 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 தாழ்மையான ஒரு ஆலோசனை என்ன சொல்றேன்னா, ஆவியான சொல்ற வரைக்கும் நீங்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க. சவுல் சொல்றாரு, சாமுவேல் வரதுக்காக காத்திருந்தேன், அவர் தாமதிக்கிறாரு, அவர் வரல போல இருக்கு, அவருக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு, அவர் தூரத்துல இருக்காரு போல இருக்கு, அதனால என்ன செய்யறேன், நானே பலி செலுத்திடுறேன். சொன்னது யாரு? செஞ்சுட்டானா? பலி செலுத்திட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவன் ராஜா விட்டு தூக்குறா போயிட்டாரா? நீ ராஜா இருப்பதுக்கு என்ன இல்ல, தகுதி இல்ல, நீ செய்யக்கூடாது. என்ன செஞ்ச? சாமுவேல் வந்து என்ன சொன்னா, உனக்கு என்ன அவசரம்? உனக்கு சொல்லுங்க, யார் செய்யறது? சாமுவேல் கேட்க, உனக்கு என்ன அவசரம்? இதை வர்றது இல்லைன்னு. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் அவசரங்க. இன்னைக்கே நடக்கணும், இப்ப நடக்கணும், இல்லன்னு என்ன ஆயிரும்? செது போயிருவியா? சொல்லுங்க. இல்ல குடிமொழி போயிருமா? இல்ல கப்பல் கவுந்துருமா? எல்லாம் முழுகிருமா? நான் சொல்றேன், ஒண்ணு நடக்காதுங்க. இந்த பயமுத்திர வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்காக ஆவியான கொடியேற்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, நீ பேங்க்கார வந்து வாசல் நின்னாலும் சரி, இன்னைக்கு வீட்டு ஜப்தி பண்ண போறேன், இன்னைக்கு வீடு சீல் வைக்க போறேன் சொன்னாலும் நீங்க ஒண்ணு கலங்காதீங்க. ஆவியானவருக்கா காத்துருங்க, ஆவியானவர் விட்டு கொடுங்க. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை எல்லாம் வேற ஒருத்தர் இல்ல, நான் காத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வாக்கு இப்படி சொல்லுகிறேன்னு சொல்லி ஆவியில் நிரம்பி தேவ சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு அபயப்படுங்க. கர்த்தர் நமக்காக ஒத்தாசை அனுப்ப என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம செயல்பட ஆவியான விட்டு கொடுக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைய, அந்த வாழ்க்கையில நீங்க அந்த வசனம் வாசிக்கும் போது கற்பனை உலகத்துல அந்த இடத்துல நீங்க போயிருக்கீங்க. ஆமென். நீங்க போகும்போது என்ன செய்யணும்னா, அங்க பிரேக் போட, நீங்க டக்குன்னு என்ன செய்யுங்க, ஒரு பிரேக் போடுங்க. என்ன செய்யுங்க, ஒரு பிரேக் போடுங்க. உங்களுக்கு உதாரணத்துல சில காரியங்களை சொல்லித்தரேன். இப்போ லாசரை எடுத்துக்குவோம், லாசருடைய மரண காதி எடுத்துக்குவோம். எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ லாசர் வந்து வியாதியா இருக்கிறார் என்று சொல்லி ஆள் அனுப்பி இயேசு சொல்றாங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? ஒரு தூரத்துல ஒரு 4-5 கிராமத்து தள்ளி இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். சரி, இங்க இப்ப இயேசு எங்க இருக்கிற, மெட்ராஸ் இருக்கிறான்னு வச்சுக்கோம். இப்ப நம்ம இயேசு இங்க இந்த கோயம்புத்தூர்ல தான் லாசர் இருக்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? மெட்ராஸ். ஒரு நைட்டு என்ன செய்யலாம், வந்துடலாம். ஃபிளைட் பிடிச்சா சொல்லுங்க, ஒரு 1.5-2 மணி நேரத்துல என்ன செய்யலாம், வந்துடலாம். கவனிங்க. இப்ப இயேசு அங்க என்ன செய்யறாரு? ஒரு சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப நேரா இயேசுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இயேசுவே இது மாதிரி லாசர்ங்கிற உங்களுக்கு பிரியமான உங்க ஃப்ரெண்டு என்ன செய்யறாரு, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, சீரியஸா இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. சொல்லுங்க, அவர் என்ன செய்யறாரு? அங்க பிஸியா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். இப்ப நீங்க தான் இயேசு நினைச்சுங்க, நீங்க தான் இயேசு. இப்ப அந்த ஊழியம் செய்யும் போது உங்க கவனமெல்லாம் எங்க இருக்கும்? அப்புறம் எப்படி ஊழியம் செய்வீங்க? ஆனாலும் ஒரு மனசுல என்னுடைய நண்பன், என்னுடைய மகன், என்னுடைய சிநேகிதன், நான் நேசிக்கிற ஒருவன் எப்படி இருக்கிறான், நீங்க என்ன செய்வீங்க? ஊழியமாவது வெங்காயமாவது புக் பண்ண ட்ரெயினை, புக் பண்ண பிளைட்டை என்ன செய்வோம்? பறந்துடுவோம். ஆவியான கேட்பாரு, நீ இப்ப என்ன சாதிக்க போற? சொல்லுங்க. ஆவியான கேட்கிற, நீ என்ன போய் நீ ஒழுங்கு என்ன செய்ய, ஊழியத்தை நிறைவேற்று. இது சொல்றது யாரு? இது நமக்கு எப்படி இந்த 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 அனுபவ சூழ்நிலை இயேசுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம்ல, இப்படிதான் பைபிள் படிக்கணும். எத்தனை நாள் இருந்தாராம்? 4 நாள். எப்படி இருக்கு இயேசுக்கு? சொல்லுங்க. அவர் பல்லு வளர்க்கும் எப்படி இருக்கும், அவர் பாத்ரூம் போகும் எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் பேசும் எப்படி இருக்கும் சொல்லுங்க. சீசர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு?
மனசே விட்டுட்டானுங்க. கூட இருந்து யாரு? நம்ம இருக்கிறது போல சீசர் இருந்தாங்க. போகும்போது என்ன சொல்றது தெரியுமா? அந்த வசனத்தை படிக்கலாம். சீசர் ஏன் சொல்றாரு, 4 நாள் கழிச்சு அப்பா பாக்கப்பா போலாம். எங்க போலாம் சொல்லுங்க? லாசரை ஆமா பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னோன்னு அதுல ஒரு சீசன் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இவைகளில் எல்லாம் ஊழியங்களை செஞ்சு முடிச்ச பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை என்ன செய்யறேன்? எழுப்ப போகிறேன். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால், இவங்க என்ன நோக்கத்தோட சொல்லியிருப்பான்னு நீங்களுக்கு புரிஞ்சுதா? அவர் என்ன சொல்றாரு? செத்து போயிட்டு என்ன வந்தாச்சு? இப்ப டெய்லி வாட்ஸ்அப்ல சீசருக்கு என்ன வந்துருது சொல்லுங்க? அந்த சிச்சுவேஷன் வந்துருது. புரிஞ்சுதா? யார் சொல்ல? புரியுது நான் சொல்றது? சீசருக்கு அந்த மெசேஜ் என்ன செய்யுது? அவங்க செத்தாச்சு, எல்லாரும் ஊருக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்ன செஞ்சாங்க? வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏசு வரல போல இருக்கு, என்ன செய்வோம்? அடக்கம் பண்ணிடுவோம். அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இப்ப 4 நாள் ஆயிடுச்சுன்னு யாருக்கு தெரியும்? சீசர் தெரியும். இப்ப ஏசு என்ன சொல்றாரு? இப்ப இயேசுவுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஏன் சொல்ற? நானே செத்துப்பட்டேன், என்னுடைய சுயம், என்னுடைய என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆவியானவர் என்ன சொல்றாரு நம்ம நடக்கிறேன். அப்படி இயேசு நடக்கிறாரு. சீசருக்கு என்ன நடக்குது? ஏப்பா இது என்ன வளர்றாரு? அப்ப இயேசுகிட்ட என்ன பதில் சொல்றான்? அவ தூங்கிட்டு இருந்தான்னா என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஏப்பா இயேசு உங்க மண்டையில மூளை இருக்குதா? அவன் தான் செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, அவன் தூங்கிட்டு இருக்கிறான்னு எழுப்ப போறீங்க? அவன் தூங்கிட்டா இருக்கிறான். கேள்வி புரியுதா? அவனை தூங்கிட்டா இருக்கிறான். புரியுதா சொல்றது? அவருடைய சீசர்ல ஆண்டவரே நித்திரை அடைந்தால் அப்படின்னு அர்த்தம். அவன் தான் செத்து போயிட்டானே தெரியல உனக்கு? புரியுதா சொல்றது? அவன் தான் செத்து போயிட்டானே, அப்புறம் நித்திரை சொல்லிட்டு இருக்கீங்க. செத்து போய் என்ன ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சுப்பா. நீங்க என்ன செய்றீங்க? நித்திரை அடைந்திருக்கான்னு சொல்றீங்களே. கீழே வாசிங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ சொல்லுங்க. அப்ப இயேசுடைய ஆவியானுடைய சிந்தனை என்ன வேற, சீசனுடைய சிந்தனை, மனுஷனுடைய சிந்தனை வேற. கீழே வாசிக்கிறோம். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதல் குறித்து என்ன செய்யுங்க சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான். வெளிப்படையா சொல்றாரு, ஏப்பா செத்து போயிட்டு எனக்கு தெரியும்பா. நீங்க என்ன செய்றீங்க? வளராதீங்க. செத்து போயிட்டு எனக்கு தெரியும். எனக்கு அது செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றான். அப்பொழுது முக்கியமான வாசகம். இப்ப நம்ம அந்த என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு திதிமோன் என்னப்பட்ட சீமான் சொல்ற பாருங்க. திதிமோ என்னப்பட்ட தோமா மற்ற சீசன் நோக்கி, அவரோட கூட சாகருக்கு போலாம் வாங்கப்பா. எங்க போலாம்? புரிஞ்சுதா? நம்ம எல்லாம் ஊரே சேர்ந்து பொதுமாத்து பண்ணி நம்மள என்ன செய்ய போறாங்க? அதே கல்லறையில நம்ம என்ன செய்ய போறாங்க? அடக்கம் பண்ண போறாங்க. வாங்கப்பா போலாம். சொல்ல புரியுது நான் சொல்றது? இவனுடைய எண்ணத்துக்கும் இயேசுடைய எண்ணத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த மனுஷிய யோசனை, மனுஷியமாக நடந்து மனுஷியமாக பார்த்து மனுஷி சிந்தனையில நம்ம இருக்கிறபடினால நம்மால விசுவாசிக்க முடியல. நம்மால ஆவியானவருக்கு சொல்லுங்க ஒத்து போக முடியல. புரியுதா சொல்றது?
அல்லேலூயா சொல்லுங்க. நான் சீக்கிரம் முடிக்க விரும்புறேன், ரொம்ப சீக்கிரம் முடிக்க விரும்புறேன். நான் கடைசிக்கு வந்துடுறேன், சரிங்களா? நிறைய விளக்கி சொல்ல வேண்டாம், கடைசிக்கு வந்துடுறேன். எடுத்து வாசிங்க எபிரேயர் 1:1. எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1. சீக்கிரம் முடிக்கலாம். விசுவாசமானது உறுதியும். சரி, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் விசுவாசம் என்ன, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் என்னது? நம்பப்படுகிறோடைய எதை நம்ம நம்புறோமோ அதை உறுதியா நம்புறது என்னது? விசுவாசம். ரெண்டாவது காணப்படாது, இன்னும் காணப்படல, அதை நிச்சயமா நம்புறதா என்னது? விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? அவிசுவாசம். அப்புறம் விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? அவிசுவாசம் ஒன்று. வேற சொல்லுங்க. விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் சொல்லுங்க. சந்தேகம். விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் என்னது? சந்தேகம். அப்படி சொல்லாம. ஒண்ணு அவிசுவாசம், இன்னொன்னு சந்தேகம். மூணாவது பயம். பயப்பட்டா அவன் என்ன இல்ல? விசுவாசம். சரி, ஓகே. வேற என்ன இருக்கா? விசுவாசத்துக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. கவலை. கவலை, பயம், சந்தேகம், அவிசுவாசம் சொல்லுங்க. முறுமுறுக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம். இப்ப விசுவாசம் இல்லாதவங்கிட்ட இதெல்லாம் இருக்கும். விசுவாசம் எதிர்ப்பதம் எல்லாம் இது சொல்லலாம். நல்லா கவனிங்க, இதுதான் தப்பு. ஆனா விசுவாசத்துக்கு எதிர்ப்பது என்ன தெரியுமா? இப்ப நம்ம எதை பாக்குறோமோ அதுதான் விசுவாசத்துக்கு ஆப்போசிட். திருப்பி சொல்றேன். இப்ப கண்ணுல எதை பாக்குறீங்களா அதுதான் விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம். நீங்க கண்ணுல எதை பார்த்து எதை நம்புறீங்களோ அதுதான் விசுவாசத்துக்கு ஆப்போசிட். கண்ணுல எதை பாக்குறீங்க? சீசர்ல எதை பார்த்தாங்க? மரணத்தை பார்த்தார்கள். சீசர் எல்லாரும் லாசருடைய மரணத்தை பார்த்தார்கள். இயேசு எதை பார்த்தார்? லாசருடைய ஜீவனை பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயர்ந்த ஸ்தானத்தை வைக்க போற பொண்ணே. நம்ம என்ன சொல்றோம்? அதான் நடக்குது ஆண்டவர். அது எப்படி ஆண்டவர் நடக்கும்? எப்படி நடக்கும்? நான் தான் ஒண்ணு இல்லாதவனா இருக்கிறேனே. இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா நம்ம எதை கண்ணுல பாக்குறோமோ அதான் நம்பிட்டு இருக்கிறோம். எந்த சூழ்நிலையை நம்ம கண்ணுல பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எதை கண்ணார பார்த்து நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதை தான் நம்ம விசுவாசத்துக்கு எதிரியா இருக்குது. புரியுது சொல்றேன்? எதுவே புரியுது? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதை நீ என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. உங்க கையில காசு இல்லையா, அதை நம்பாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. இல்ல, நான் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் சொல்லுங்க. இது ஏன் என்னால நம்ப முடியல அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை இல்ல? விசுவாச வாழ்க்கை இல்லைங்க. அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிராக்டிகலா சொல்றேன், வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை இல்ல? விசுவாசமா வாழல. நம்ம எதை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அவிசுவாசமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கவலையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சந்தேகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? யாரோ ஒருத்தர் பேசினா, ஒரு ஊழியக்காரர் பேச என்ன செய்வோம்? நான் விசுவாசமா இருக்கிறேங்க, நான் அப்படி இருக்கிறேங்க, இப்படி இருக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேங்க. ஆனா வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? ஏன் இந்த பயத்துக்கு காரணம் என்ன? நம்ம சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன? இருக்கிற நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க. புரியுது சொல்றது? நம்முடைய சந்தேகத்துக்கு காரணம் என்ன சொல்லுங்க? சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்னால உங்களால விசுவாசமா வாழவே முடியாதுங்க. புரியுது சொல்றது? ஏன்? விசுவாசமா வாழ முயற்சி பண்ணி விசுவாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம். அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசி என்னாரு. சீசரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ சீசருக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? அப்போ சீசருக்கு அற்ப விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய மாம்ச பிரகாரமாக விசுவாசிக்க முயற்சி செய்தார்கள். அவங்களால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் விசுவாசி தொடங்கினார்கள். அசாதாரணமான வாழ்க்கை சீசர் வாழ்ந்தாங்க.
எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுது நான் சொல்றது? புரியலையா? அப்ப சீசர்கள் அபிஷேகத்தை, ஆவியானுடைய முழுமையை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம், ஆவியானவரால் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை அசாதாரணமான விசுவாச வாழ்க்கையா இருந்தது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? அசாதாரணமான விசுவாச வாழ்க்கை. அவன் சொல்றான், வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்லப்பா, ஆனா எங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? வல்லம் இருக்கு, இயேசுவின் வல்லம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. அவ்வளவு முடிஞ்சது. சூழ்நிலை என்னாச்சு? மாறிடுச்சு. அவன் ஒரு நாளும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், ஏசு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி என்ன செய்யல? கேட்கலங்க. அவன் கேட்கல. ஏன்னா அவனுக்கு என்ன வந்துருச்சு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விசுவாசம் வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டினபடினால, விசுவாசம் உள்ளவங்களா மாற்றினபடினால இன்னைக்கு எதுக்குமே இல்ல, பயம் இல்ல. நான் சாகருக்கு ரெடியா இருக்கிறோம். ஆண்டவருக்கு எந்த காரியத்தை செய்ய துணிந்து இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஆவியானவர் வந்துவிட்டார். ஆவியான கொடுக்கிற விசுவாசம் வந்து விட்டது. அவங்க சூழ்நிலை பார்க்கல, அவங்க இருக்கிற நிலைமை பார்க்கல. அதை தாண்டி ஒரு விசுவாசத்துல இருக்கிற ஆண்ட வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தார்கள். ஆண்ட வைத்திருக்கிற பெரிய காரியங்களை பார்த்தார்கள். நான் சொல்ல எத்தனை புரியுது? புரியுதா? அதனால ஆண்ட சொல்றாரு, நீ தரிசித்து நடவாமல் ஏன் நம்மளால நடக்க முடியல? அதுக்கு ஆவியானவர் தேவை. என்னால உங்களால ஆவியானவர் இல்லாம விசுவாசித்தே வாழ முடியாது. எத்தனை புரியுது? புரியுதா சொல்றது? அப்ப விசுவாசத்துக்கு ஆப்போசிட் இதுதான். எதை பார்க்கிறோமோ அது ஆப்போசிட். எதை பார்க்கிறோம்? ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை பார்க்கிறோம்? பிரச்சனை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை பார்க்கிறோம்? மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை பார்க்கிறோம்? நம்முடைய தரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை பார்க்கிறோம்? நம்முடைய இயலாமை பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து 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 சொல்லுங்க, என்னால முன்னால விசுவாசிக்கவே முடியல. என்ன செய்யறது? தயவுசெய்து ஒத்துக்குங்க, நான் இன்கேப்பபிள், என்னால முடியாது, என்னால ஆகாது, என்னால விசுவாசிக்க முடியாது, என்னால இந்த பிரச்சனை ஜெயிக்க முடியாது, என்னால முடியாது அப்படிங்கிற நம்முடைய பலவீனத்தை நம்ம என்ன செய்யணுமா? ஒத்துக்கணும். ஒத்துட்டு, ஆண்டவரே நான் முழுசா அடக்கம் பண்ணிடுறேன் சொல்லுங்க. இனிமேல் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள ஆவியானவரை நீங்களே வாழுங்க. நீங்களே உங்களுடைய பார்வையை நான் பாக்குறேன். உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை. இப்ப நம்முடைய பார்வை என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்ம மரிச்சாச்சுன்னா கண்ணு என்ன ஆயிரும்? சொல்லுங்க. கண்ணு மட்டும் பாக்குமா? கண்ணு பார்க்க கூடாது. எந்த கண்ணுல பார்க்க கூடாது? உங்க கண்ணுல பார்க்க கூடாது. உங்க மாம்ச கண்ணுல பார்க்க கூடாது. சொல்லுங்க. உங்க மாம்ச கண்ணுல என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க. உங்க பையன் உங்க வீட்டுல யார் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா, அவங்கள ரட்சிக்கப்படாதவங்களாக என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க. எப்படி பாருங்க? ரட்சிக்கப்பட்டவனா பாருங்க. உங்க தரித்திரமே என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க. எப்படியே பாருங்க. அப்படி உங்களால பார்க்க முடியாதானே? உங்களை பார்க்க வைக்கிறது யாரு? ஆவியான பார்க்க வைப்பார். நீங்க ஆவியில் நிரம்பணும், ஜெபிக்கணும், ஆவியான விட்டு கொடுக்கணும், ஆவியான பேசிட்டு இருக்கணும். ஆவியான செயல்படுவதற்கு உங்களை என்ன செய்யணுமா? விட்டு கொடுங்க. உங்க சுயத்தை மறிக்க செய்யுங்க. சுயத்துல என்ன செய்யாதீங்க? எமோஷனலா என்ன செய்யாதீங்க? சரீரம் செத்ததுன்னா என்னதான்? செத்ததுதான். அது ஒவ்வொரு செல்லும் செத்துரும். புரியுதுல சொல்றது? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சரீரம் உலகத்தில் பிறக்கும் போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா செத்துருச்சு. அது அவ்வளவுதான். இனிமேல் வாழ்வது நான் அல்ல, பிதாத எனக்கு பிதாவே பேசுகிறார், எனக்கு ஆவியானவரே பேசுறார். அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. நீங்க நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு இல்லையா? சொல்லுங்க. நீங்க ஆவியானவரை என்ன செய்யறோம்? அவருக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்து, நல்லா ஏசி போட்டு, கட்டலு, மெத்தை, மேஜை, அவங்க கையில பைபிளும் கொடுத்து, ஆவியானவரே நீ என்ன செய்யுங்க, இந்த ரூம்ல எந்த கவலை இல்லாமல் நீங்க என்ன செய்யுங்க, பத்திரமா இருங்க. நான் என்ன செய்யறேன்? என்னால என்னெல்லாம் முடியுமோ, என்னால என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ என்ன செய்யறேன்? சாதிச்சுட்டு வந்துட்டு
நான் உங்களுக்கு சர்டிபிகேட் காட்டுகிறேன், பாருங்க, இதெல்லாம் சாதித்திருக்கிறேன், இதெல்லாம் நான் முடித்திருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுவார், அட போடா பைத்தியக்காரா, எண்ணெய் இல்லாம உன்னால என்ன செய்ய முடியாது, ஒரு அணுவு கூட நகர்த்த முடியாது, தெரியாதா? சொல்லுங்க, புரியுது நான் சொல்றது? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையே பொய்யான வாழ்க்கை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல, காட்டலைங்க. சொல்லுங்க ஆமென். தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்ப்போம். டைம் முடிஞ்சு. நிறைய சொல்லணும் விருப்பம், நிறைய சொல்லணும் ஆசை. இன்னைக்கு ஆவியானவர்களால் வாழவே முடியாது. We are not replacing the Holy Spirit fully. முழுமையாக ஆவியானவரை இன்னும் நாம் உபயோகப்படுத்தவே இல்லை. ஆவியானவரை ஒரு முழுமையா உபயோகப்படுத்துவானால் இயேசுவை விட பெரிய பெரிய காரியங்களை அவனால் செய்ய முடியும். இயேசுவே சொல்லியிருக்கிறார், இயேசுவை விட அசாதாரணமான காரியத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். தென் அமெரிக்கா தேசத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் டேவிட் ஹோகன், ஒரு 10 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டது, 150 பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எத்தனை பேர்த்த? 150 பேரை, மரித்து போனார் 150 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சொல்லுங்க, அவரு மனுஷன் தானே? சொல்லுங்க, இயேசு மனுஷன் தானே வந்தாரு, அவராலே அசாதாரண வாழ்க்கை வாழ முடிஞ்சது. எத்தனை நாளுக்கு நம்ம போராடிட்டு இருக்க போறோம்? எத்தனை நாள் போராடிட்டு இருக்க போறோம்? சொல்லுங்க, எத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருக்க போறோம்? உலகத்துக்கு எப்ப நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்த போறோம்? நம் மூலமாக நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் முடியும். We have to die. நாம் மரிக்கணும். நம்முடைய சுயத்துக்கு, ஆசைக்கு, இச்சைகளுக்கு மரிக்கணும். உட்காருங்க தேவ சமூகத்துல, லீவு போடுங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க, மணிக்கணக்கா உட்காருங்க. நான் என்று சொல்லுகிற நம்முடைய சுய சாகர வரைக்கும் உட்காருங்க. நீங்க எவ்வளவு தூரம் உட்கார்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க ஆண்டவர் உங்களை உயர்த்துவா. How much you tarry, எவ்வளவு தூரம் நீங்க காத்திருக்கிறீங்களோ, காத்திருக்க உங்களுக்கு புது பலன் எழும்பி எவ்வளவு தூரம் காத்திருக்கீங்களோ அவ்வளவு உயரமாக நீங்க பறப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுதை போல சட்டைகள் அடைத்து என்ன எங்க போகலாம், உயர 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 உயர. என்னை உங்களை உயர பறப்பதற்காகத்தான் இந்த சபை உயர பறக்கணும். நானும் நீங்கள் உயர பறக்கணும். ஆமென் சொல்லுங்க. அநேக லட்சங்களுக்கு, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் நானும் நீங்கள் மாறணும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் மாம்சல போராடி வாழ்ந்தது போதும்.